குரு குபேர பிரதோஷத்தன்னைக்கு நான் சிவன் கோவிலுக்கு போயிருந்தேன். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரதோஷத்தன்னைக்கு நம்ம வீட்டில் பூஜை பண்றதுனால கோவிலுக்கும் போகணும்னு தோணுது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா நந்தி தேவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு சிவபெருமான நல்லபடியா வேண்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வில்வம் வாங்கி கொடுத்து நல்லபடியா வேண்டிட்டு பக்கத்துல மாரியம்மன் கோவிலும் இருக்கு. அதுலயும் நான் நல்லபடியா சாமி கும்பிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த குரு குபேர பிரதோஷத்தன்னைக்கு எனக்கு குபேரனோட அருள் பரிபூர்ணமா கிடைச்சதுன்னு நான் நம்புறேன். இதுல லாங் வீட்ல சொல்லியிருந்தேன், இன்னைக்கு குபேரரும் ஈஸ்வரனை வணங்குவாருன்னு. நான் வில்வம் வாங்கிட்டு அந்த அக்கா மீதி சில்லறை தரும்போது எனக்கு திரும்பவும் 786 நம்பர் கிடைச்சிச்சு. திங்கக்கிழமை கிடைச்சா திரும்ப திரும்ப கிடைக்கும்னு சொல்லுவாங்க. எது பண்ணமோ திரும்ப திரும்ப நடக்கும்னு சொல்லுவாங்க. திங்கக்கிழமை வாங்கினேன் 500 நோட்டு. இப்ப 10 நோட்டுல திரும்பவும் குபேரோட நம்பர் எனக்கு கிடைச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கோவிலுக்கு போகும்போது மனக்குழப்பத்தோட போனேன். வெளியே வரும்போது நான் எப்பவும் கூட தான் இருக்கேன், நீ கலங்காத, எதுக்குமே வருத்தப்படாத, எல்லாமே நன்மைக்கு தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி சிவபெருமானே குபேரன் மூலமா சொன்ன மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.